சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ போர் நிறுத்தம் வந்து அடுத்த 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டாப் பண்றதா வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருங்க சார். சோ இதனால வந்து தங்கம் விலை ஏற வாய்ப்பு இருக்காங்க சார்? இல்ல கண்டிப்பா அதனுடைய எதிரொலி தான் இப்ப தங்கம் விலை ஏறி இருக்கு. ஏறுனதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த 2 வார காலங்கள்ல மட்டுமே போருடைய நிறுத்தம் அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் குறைந்தபட்சம் ஒரு ரூ. 10,000 இந்த ஒரு 15 நாள்ல மட்டும் விலை ஏறும் அப்படின்றது பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே கணிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமையும். ஓகே சார். சார் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் என்னன்னா சாக்ஸோ பேங்க் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் தங்கம் வந்து சர்வதேச சந்தையில அவுன்ஸ் வந்து $6,000 தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? இது வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த சாக்ஸோ இது வந்து பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாரி விலை ஏறும்னு. இதற்கு முன்னாடியே இது வந்து டென்மார்க் பேஸ்டு ஒரு பேங்கிங் கம்பெனி. நியூயார்க் யுஎஸ் உடைய நியூயார்க் பேஸ்டு பார்த்தீங்கன்னா, ஜேபி மார்கன் அப்படின்ற வங்கியும், அதே மாரி கோல்ட்மேன் சாக்ஸ்ன்ற வங்கியும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஒரு $5,500 வரும், $6,000 வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. இவங்கலாம் வந்து எதனால அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலக நாடுகளுடைய கடன் சுமை, உலக நாடுகளுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இதெல்லாம் கணிச்சு தான் தங்கத்தினுடைய விலை இன்னும் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு அவுன்ஸ் தங்கம் அதை விட $6,000 அப்படின்ற அளவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே சார். சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு ஹாட் டாபிக் என்ன போயிட்டு இருக்குன்னா, ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வந்துட்டு அவங்க நாட்டுல இருந்துட்டு வந்து கோல்டு எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்றாங்க. லைக் ஒருத்தவங்க வந்துட்டு 100 கிராம் தங்கத்துக்கு மேல வெளில எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? இதுல 2-3 விஷயம் கிளாரிட்டி நம்ம பார்க்கணும். ஏற்கனவே வந்து சைனா இந்த விலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்து அறிவிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளியை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது பெரும்பகுதி சைனால இருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வெள்ளிய நாடுகள்ல. ஆஸ்திரேலியா, ரஷ்யா, இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருந்து வந்தது. அதுக்கு இல்லாம மேஜர் போர்ஷன் சைனால இருந்து போச்சு. இதற்கு தான் தடை விதிச்சு சைனா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இனிமேல் பட்டு சைனால இருந்து வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது வந்து குறிப்பிட்ட சில ஆதாரங்கள், அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஹெவியா இருக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் த்ரூ தான் நீங்க போய் ஆகணும். கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலோ அது மாதிரி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தடை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் விலை ஏறிச்சு. அது போல தான் இப்போ வந்து ரஷ்யா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. மே 1ஆம் தேதியில இருந்து இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து தடை பண்ணப்பட்டு அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படி இப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இது எதை காட்டுது அப்படி நம்ம எதை இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா, தங்கத்துடைய விலை ஏறப்போகுதுன்னு அர்த்தம். எப்படின்னா, இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல மட்டுமே ப்ரொடக்ஷனில் கோல்டு ப்ரொடக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நடக்குதோ அவங்க தன் இதுக்கு தேவைக்கு எவ்வளோ வச்சுட்டு மீதியே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு டன் கோல்டு கூட நாம இங்க உற்பத்தி பண்ணல. ஆனா உலகத்துல ஒட்டு மொத்தமா 3000-3500 டன் வருடம் ஒண்ணுக்கு உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதுல முதலிடம் வகிக்கிறது பாத்தீங்கன்னா 350 டன் உற்பத்தி பண்றது சைனா. அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா ரஷ்யா. அவங்க சுமார் 300-325 டன் வரைக்கும் ஒரு வருஷம் ஒண்ணுக்கு உற்பத்தி பண்றாங்க. அந்த உற்பத்தி பண்ணிட்டு அதை அவங்க ஏற்றுமதி பண்றாங்க மற்ற நாடுகளுக்கு. அந்த மாதிரி அதுல பாதி வந்து ஒரு 75% த்ரூ தி கண்ட்ரி மூலியமாவும் பேங்கிங் மூலியமா எக்ஸ்போர்ட் ஆகுது. மீதி எல்லாமே ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டார் மூலியமா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க இனிமேல் பட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சு எல்லாமே பக்காவா வந்துடணும் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாடுகள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்கல்ல பயணிகள், அவங்க ஊர் நாடு ஆட்களே ரஷ்யாவோட பிரஜையா இருந்தா கூட வெளிநாடுக்கு போறப்ப அவங்க கோல்டு எடுத்துட்டு போகலாம். முதல்லாம் இருந்துச்சு எவ்வளோ நாள். இப்போ அது தடை விதிச்சிட்டாங்க. 100 கிராமுக்கு மேல நீ வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா இவங்க இங்கேருந்து டேக்ஸ் எல்லாம் போட்டு தான் பில் பண்ணுவாங்க. வித்தவுட் டேக்ஸ் அங்கேருந்து கூட எடுத்துட்டு வந்துட்டு வெளியில வந்துடலான்றனால இப்போ அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. இங்கேக்கும் அங்கேக்கும் நம்ம நாட்டுக்கும் அங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து நம்ம நாட்டுல இருந்து எவ்வளவு வேணா நீ எடுத்துட்டு போ, ஆனா திரும்பி வெளிநாட்டுல இருந்து வந்தா அதுக்கு நீ டாக்ஸ் கட்டணும். ரஷ்யால என்ன சொல்றான், நீ என் நாட்டுல இருந்தே நீ எடுத்துட்டே போக கூடாது,
வெளியே எடுத்துட்டு போனதுனாலே 100 கிராமுக்கு மேல எடுத்துட்டு போக கூடாது. அதுக்கு எல்லாமே ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இதுக்கு பக்காவா கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா தங்கம் விலை ஏறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல தங்கத்தினுடைய விலை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறப்போகுது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ முதல் கேள்வியா நீங்க வச்சீங்க பாத்தீங்களா, சாக்ரோ பேங்க், ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸ், இந்த மாதிரி உலக வங்கிகள் எல்லாமே தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கு. நம்ம சில விஷயம் பார்த்தோம். உலகத்துல இருக்கிற நாடுகள் தன்கிட்ட தேவைன்றதுனால தங்கத்தை வாங்க எத்தனைச்சிட்டு இருக்காங்க, வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால விலை ஏறுச்சு அப்படின்னு. இப்போ அதுக்கு மட்டும் இல்லாம, வாங்குறது மட்டும் இல்லாம தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதையும் தடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து இன்னொரு விதத்துல தங்கம் விலை ஏறப்போகுது அப்படின்றது தான் இதனுடைய நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு இந்த 20 டேஸ் கேப் இருக்கு சார். இந்த 20 டேஸ்ல வந்து ரஷ்யால இருக்கவங்க கோல்ட வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்களா சார்? அந்த மாதிரி ஏதாச்சும்? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஓகே. அந்த மாதிரி இவங்க வந்து விற்கிற அளவுக்குனாலாம் தங்கம்லாம் உடனே முதல்ல அவங்க எப்படி விற்பாங்க? ஓகே. இப்போ தங்கம் வந்து விலை ஏறப்போகுதுன்றனால தான் அவங்களே இப்போ வந்து இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராங்க. ஓகே சார். அவங்க இருக்கிற தங்கத்தை வித்துட்டு பணம் ஆக்கிட்டு இந்த பணம் வட்டி போடுமா குட்டி போடுமான்னா அடுத்த ஒரு 2 மாசத்துல அது வட்டி போடாது அவ்வளவு சீக்கிரம். ஆனா தங்கம் 2 மாசத்துல மிகப்பெரிய அளவுக்கு வட்டி தரும். அதனுடைய அப்ரிசியேஷன் வேல்யூ சொல்ல வரேன். கண்டிப்பா. இப்போ சில்வர்ல கூட தான் நம்ம அதுக்காக தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். சைனா என்ன பண்ணாங்க, தடை விதிச்சாங்க ஆமா சார். எக்ஸ்போர்ட் பண்றத. அப்போ மறைமுகமாலாம் வெள்ளிலாம் வரல. ஏன் வரலைன்னா விலை ஏறப்போகுதுன்னு. அதே மாதிரி தான் அந்த வெள்ளி 200 ரூபால இருந்த வெள்ளி கிட்டத்தட்ட 400 ரூபா வரைக்கும் வந்துச்சு. ஆமா சார். அது போல தான் நானும் இதை பார்க்குறேன். இந்த ரஷ்யா இந்த அறிக்கையை சொன்னதுக்கு அப்புறம் இந்த தங்கமே வெளியில வராது. ரஷ்யாலேருந்து வரக்கூடிய 325 டன் தங்கம் வெளியே வராது. அப்படி வராதுன்ற பட்சத்துல அங்க ஒரு தேக்க நிலை ஏற்படும். வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் தேவைப்படுது. நம்மளுடைய எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை நான் ஒவ்வொரு முறையும் ஏன் இந்தியாவையும் சைனாவையும் பிரேசிலையும் மற்ற நாடுகளையும் ஏன் கம்பேர் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப துருக்கியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை வித்தாங்க. ஏன் வித்தாங்க? போன வருஷம் வரைக்கும், போன ஒரு 3 மாசம் முன்னாடி வரைக்கும் உலகத்துல தங்கத்தை அதிகமா வாங்கின நாடுகள்ல ஒரு 5வது இடத்துல இருக்கிறது அந்த துருக்கி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாடு போலந்து, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துருக்கி, இந்தோனேஷியா, இந்தியா, சைனா, செக் ரிப்பப்ளிக், இந்த மாதிரி எல்லா நாடுகளும் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நாடுகள் வரிசையில அந்த துருக்கி நாடும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய பண தேவைகள் இப்போ ஈரான் பிரச்சனை நடந்துச்சு இல்லைங்களா, அந்த ஈரான் பிரச்சனை வந்தனுமே ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே துருக்கி மூலியமா தான் ஈரான்ல இருந்து போயிட்டு இருக்கோம். இதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இந்த பாதிப்பு ஏற்பட்டதுனால துருக்கியுடைய பொருளாதார தன்மை கொஞ்சம் போச்சு. அவனுடைய அடுத்த செலவுகளுக்கு பணம் தேவைப்படுச்சு. பணம் தேவை இருந்துச்சுன்னா அதில் மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட இருந்த கையிருப்பு இருந்த டாலருடைய இது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருந்துச்சு. அவன் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டாலராக கொடுத்து தான் இம்போர்ட் பண்ண முடியும். நம்ம எப்படி ஆயிலையும் கோல்டையும் இம்போர்ட் பண்றதுக்கு நம்மள்ட்ட கைவசம் இருக்கிற US டாலர் கொடுத்து பண்றோமோ அது மாதிரி இப்போ டாலர் இல்லை. அப்போ அவன்கிட்ட பணம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறனால தங்கம் நிறைய இருக்கு. அந்த தங்கத்தை வித்துட்டு சுமார் ஒரு 55 டன் தங்கத்தை வித்திருக்காங்க இப்போ மட்டுமே காலகட்டத்தில், இந்த 1 மாச காலத்திலேயே. அதனாலதான் அங்க ஒரு தேக்க நிலை வந்துச்சு. அது போல இப்ப ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு விற்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து அவங்களுக்கு ஸ்டேபிளா இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் வார் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்களுடைய பொருளாதாரம் லெவல்ல தான் இருக்கு. ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ரஷ்யாவுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல தங்கத்தை அவங்க சேமிச்சு வைக்க பாக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க வெளியில வித்தா கூட சாதாரண அளவுக்கு தான் விற்பாங்க. சின்ன லெவல் தான் இருக்கும், பெரிய லெவல் போகாது. நம்ம இன்னொரு பக்கம் பார்த்துருந்தோம், இந்தியா மட்டுமே வருஷம் ஒண்ணுக்கு 700-800 டன் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடந்த காலாண்டு இதில் மட்டுமே ஒரு 27% அதிகமா இம்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அது உண்மைதான். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தேவைகள் இருக்கு. நமக்கு மட்டுமே 700-800 டன் தேவைப்படுது. ரஷ்யா ப்ரொடக்ஷனே வெறும் 300-325 டன் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. பட் அவங்க எவ்வளோ சேல் பண்றாங்கன்னா மேக்சிமம் எல்லாமே வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம அதில் டபுள் அமௌண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்க போகும்போது இனி வரும் காலங்கள்ல தங்கத்தினுடைய தேவைகள் பெருகிட்டு தான் இருக்கும், குறையாது. அப்போ இருக்கிறவன் நம்ம ஏன்டா விற்கிறோம், நம்ம உற்பத்தி பண்ணதை வச்சுக்கலாமே அப்படின்ற அளவுக்கு கிடுக்கு புடி போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
ஏற்கனவே ரஷ்யா வந்து 5வது இடத்துல இருக்காங்க. ஆமாங்க சார். 2333 டன் வச்சிருந்து 5வது இடத்துலையும், சைனா 6வது இடத்துலையும் 2280 டன் வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் ரஷ்யாவுடைய இருப்பு இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப தங்கத்தினுடைய இது ஏற 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 புட்டின் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இப்போ எப்படி அமெரிக்க அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கண்டபடி அறிக்கை விட்டு அவர் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காரோ, அதை விட பார்த்தீங்கன்னா புட்டின் அறிக்கையே விடாம ரொம்ப சேஃபா காய் நகர்த்தக்கூடிய ஆளு. இன் ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னாலே தங்கத்தினுடைய பக்கம் அவங்களுடைய பார்வை திரும்பி இருக்கு. இது அடுத்த ஒரு கொஞ்ச நாள்களிலேயே திரும்பவும் தங்கம் ஒரு புதிய உச்சத்தை தொட போகுது அப்படின்றதுக்கு தான் அறிகுறி. ஓகே சார். சார் இதுல வந்து இன்னொரு கேள்வி என்னன்னாங்க சார், இப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறதால நம்ம இந்தியன்ஸுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு? ஒரு பாதிப்புமே கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு பாதிப்பு கிடையாது. என்ன ஒண்ணு, இந்த மாதிரி அங்க ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு நல்லா வருது. ஆனா அவங்க ஏற்றுமதி பண்ணல. அப்படின்றப்ப சந்தையில கொஞ்சம் ஒரு சிக்கல் வரும். ஓகே. எப்பயுமே ஒரு 3000 டன் உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த 3000 டன் வந்து ஃபுல்லா தங்கம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஒரு சுழற்சியில வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு 300 டன் வரல அப்படின்னா ஆச்சுன்னா அங்க ஒரு டிமாண்ட் ஏற்படும். அந்த டிமாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா திருப்பி பிரைஸ் விலை கூட ஆரம்பிச்சிடும். அப்படி கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அங்க வந்து மேலும் மேலும் அந்த பேனிக் வரும். திருப்பி டிமாண்ட் ஏறும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சார் இப்போ பீப்புள் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க சார். பேனிக் பை பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு சார். உங்களோட ஆன்சர்? இல்லைங்க, இப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் வாங்கலாமா வேணாமான்றத வந்து தயக்கமே காட்ட வேணாம். ஏன்னா இனி வரும் காலங்களில் தங்கத்தினுடைய தேவைகள் நிறைய தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்றது பட்சத்தில் அது இல்லாமல் இந்த ஒரு 2 வாரங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா அளவுக்கு தங்கத்தினுடைய விலை ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கையில் பணம் இருந்துச்சுன்னா தாராளமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.